2026 வருடத்து குரு பெயர்ச்சி. இந்த குரு பெயர்ச்சி யார் யாருக்கெல்லாம் சிறப்பான பலன் கொடுக்கும், இல்லை எல்லாருமே அதை எப்படி சக்சஸா மாத்திக்கிறது, அந்த வழிமுறையை சொல்லி தருப்பேன். சாய்ராம், வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. வரக்கூடிய ஜூன் 2, ஓகேங்களா, 2026 அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆறார். ஓகேங்களா, கடகம் குருவுடைய உச்ச ராசின்றதால இந்த பெயர்ச்சி பலருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகேங்களா, இந்த 12 ராசிக்கும் தனித்தனியா விரிவான பலன்களை சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் மேஷ ராசி. இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு 4வது இடத்துல வரக்கூடிய குரு. ஓகேங்களா, வீடு, வாகனம், நிலம், குடும்பத்துல அமைதி இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாம் உங்களுக்கு மேம்படும். இதோடைய பலன் என்னன்னா, இந்த புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு, அம்மா மூலயமா நன்மைகள் நடக்கிறது, இந்த மன அழுத்தம் குறையிறது. ஓகேங்களா, இந்த வேலையில இந்த மதிப்பு மரியாதை கூடுறது, வெளிநாட்டு வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அது நடக்கிறது. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நீங்க கவனமா இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, இந்த குடும்பத்துல இந்த பிடிவாதம் பிடிக்காதீங்க, அதை கொஞ்சம் விட்டுருங்க. ஓகேங்களா, அதே போல இந்த முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஒரு நாலேஜ் இருக்கிறவங்க கிட்ட ஆலோசனை கேட்காம செய்யாதீங்க, அது உங்களுக்கு பாதிப்பை கொடுத்துரும். உங்களுக்கு சிறந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜூன்ல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப சிறந்த நேரம். இந்த காலகட்டத்தில் பெருமாள் கோவில்களுக்கு போய் பெருமாள் கோவிலில் தேவையான பொருட்கள் என்ன உங்களால் முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்து வணங்குங்க, மிகப்பெரிய பலன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, அடுத்து ரிஷபராசி. இந்த ரிஷபராசிக்கு இது 3வது இட குரு. ஓகேங்களா, இது பலன்கள் என்னன்னா, தைரியம் அதிகமா வரும், தொழில் தொடங்கிறதுக்கு ஒரு நல்ல காலகட்டம், இது சூப்பரா தொடங்கிடலாம். இந்த சகோதர சகோதரிகள் சொல்லலாம், அவங்களோட உதவிகள் நிறைய கிடைக்கும். இந்த சமூகத்துல ஒரு நல்ல ஒரு உயர்ந்த அந்த மரியாதை கிடைக்கும். பேச்சாற்றல் நிறைய உங்களுக்கு வரும். அந்த பேச்சாற்றலால் பண வருவை ஈர்க்கக்கூடிய சக்தி வரும். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த அவசரமா முடிவு எடுக்காதீங்க. அதே போல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஓகேங்களா, இந்த தொழில் மற்றும் வியாபாரத்துல வளர்ச்சி, ஓகேங்களா, இந்த காலகட்டத்தில் நீங்க சக்சஸ் பண்ணிக்கக்கூடிய விஷயத்த சொல்றேன். இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னா, சிவன் கோவில்ல இருக்கக்கூடிய நவக்கிரகத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு எல்லோ கலர் ட்ரெஸ், மஞ்சள் கலர் ஆடை வாங்கி கொடுத்து, அந்த கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரிசியை வாங்கி கொடுங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலன் காத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அடுத்து மிதுன ராசி. இது உங்களுக்கு 2ஆம் இடம் குரு. ஓகேங்களா, இதோடைய பலன் என்னன்னா, நிறைய பணம் வரும், குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும், நிறைய சேவிங்ஸ் சேர்ப்பீங்க, நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவீங்க. திருமணத்தில் யாராவது தடை இருந்தால் திருமண யோகம் வரும். இந்த பேச்சால் வெற்றி பெறக்கூடிய யோகங்கள் வரும். நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செலவுகளை கட்டுப்படுத்தணும். காசு வருதுன்னு ஓவரா காலி பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம், சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, குடும்பத்துல ஈகோ மட்டும் பார்க்காதீங்க, அது உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும். ஓகேங்களா, இந்த பணப்பழக்கம் அதிகரிக்கிறது தான் இதுல உங்களுக்கு சிறந்த பலனாவே இருக்கும். ஓகேங்களா, இந்த காலகட்டத்துல தொடர்ந்து மகாவிஷ்ணு கோவிலுக்கு போய் கும்பிட்டுட்டு வாங்க, உங்களுக்கு பெரிய பலன் கிடைக்கும். அடுத்து கடக ராசி. இந்த குரு உச்சமான உங்களுடைய ராசி இந்த கடக ராசி. ஓகேங்களா, இதோடைய பலன் என்னன்னா, அதிர்ஷ்டம் நிறைய தரது கொட்டும், இந்த ஹெல்த் நல்ல முன்னேற்றம் வரும், திருமண யோகங்கள் உண்டாகும், உயர்ந்த பதவிகள் கிடைக்கும். ஓகேங்களா, அதே போல புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். ஆனா நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம், சோம்பேறித்தனத்தை மட்டும் தூக்கி போடணும், அது மட்டும் தயவு செஞ்சு வேண்டாம். அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மைனஸை கொடுத்துரும். அதே போல ஒரு உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டைம் வரும், அதை நீங்க மிஸ் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி அலையக்கூடிய நிலை வந்துடும், ஜாக்கிரதை. 12 வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ராஜயோகம் இப்போ உங்களுக்கு வந்திருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காலகட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போய், ஓகேங்களா, உங்களால முடிஞ்சது அந்த கோவிலுக்கு என்ன முடியுமோ வாங்கி கொடுத்து ரொம்ப நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு உட்காந்துட்டு வாங்க, பெரிய பலன் கிடைக்கும். அடுத்து சிம்ம ராசி. உங்களுக்கு 12ஆம் இடத்துல குரு. ஓகேங்களா, இதோடைய பலன் என்னன்னா, இந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதே போல இந்த ஆன்மீக பயணங்கள் நிறைய செய்வீங்க. பழைய கடன்கள் எதாவது இருந்தால் அதை தீர்த்துருவீங்க. மனசு அமைதி இப்பதான் வரும் உங்களுக்கு. அனாவசிய செலவை தடுத்துருங்க. ஓகேங்களா, அதே போல தூக்கம் நிறைய பாதிக்கும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பரிகாரம் என்ன இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அப்படின்னா, நீங்க சூரிய வழிபாடு செய்யறது தான் சிறந்த வழி. ஓகேங்களா, ரைட்.
அடுத்து கன்னிராசி. கன்னிராசி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் குரு. இதோடைய பலன் என்னன்னா, நல்ல வருமானம் வரும், நிறைய காசு வரும், எங்கேருந்து வருமே தெரியாது. உங்க ஆசையெல்லாம் நிறைவேறும், உங்களுடைய காதல் வெற்றி பெறும், திருமண வாய்ப்புகள் வந்து சேரும், நண்பர்கள் மூலயமா நிறைய லாபங்கள் வந்து சேரும். உங்களுக்கு கவனமா இருக்க வேண்டிய விஷயம், நண்பர்களை தேர்வு செய்வதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உடன் இருப்பவர்கள் துரோகம் செய்வார்கள், ஜாக்கிரதை. இது குறிப்பிட்ட ஒரே லைன்ல சொன்னா உங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கிற மகாவிஷ்ணு கோயிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, உழவார பணிகள் செய்யுங்க, அது பெரிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து துலாம் ராசிக்கு உங்களுக்கு 10ஆம் இடம் குரு இருக்கு. ஓகேங்களா? இதோடைய பலன் என்னன்னா, வேலையில நல்ல ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு, அந்த அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சக்சஸ் ஆகுது, தொழில முன்னேற்றம் அடைகிறது, பெயர் புகழ் வாங்குறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். ஆனா அதிக தன்னம்பிக்கை வைக்கிறதும் ஆபத்து தான் உங்களுக்கு. அதே போல மேலதிகாரிகள் கிட்ட கொஞ்சம் அமைதியா இருங்க, உங்க வாயை உங்களுக்கு சத்திரியாகும். ஓகேங்களா? இந்த காலகட்டத்துல மகாலட்சுமி கோயிலுக்கு போய் நெய், வெல்லம் இந்த ரெண்டையும் அந்த கோயிலுக்கு தானமாக செய்தால் உங்களுக்கு பலன்கள் வந்து சேரும். அடுத்து விருச்சிக ராசி. உங்களுக்கு 9ஆம் இடம் குரு இவர். ஓகேங்களா? இதோடைய பலன் என்ன உங்களுக்கு வந்து சேரும்னா, நிறைய அதிர்ஷ்டம் வந்து சேரும். ஓகேங்களா? புண்ணிய பலன்கள் நிறைய வரும். ஓகேங்களா? அதை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும், கல்வியில வெற்றி வந்து சேரும். ஓகேங்களா? வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய வந்து சேரும். நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கின்ற விஷயம் என்னன்னா, இந்த குடும்பத்துக்குள்ள கோவத்தை இல்லாம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணினா உங்களுக்கு பெரிய பலன் வந்து சேரும். ஓகேங்களா? ரொம்ப நாள் தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தடை விலகும். இந்த காலகட்டத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போய் கோவிலை சுத்தம் செய்யறது, கோவிலுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கிறது, இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு மிகப்பெரிய பலன் வந்து சேரும். அடுத்து தனுசு ராசி. உங்களுக்கு இது 8ஆம் இடம் குரு. இதோடைய பலன் என்னன்னா, மறைமுக லாபம், நேரடியாக மறைமுக லாபம் நிறைய வரும். முன்னோர்களுடைய சொத்துக்கள் எதா இருந்தாலும் அது வந்து கிடைக்கும். ஆன்மீக சிந்தனை நிறைய உருவாகும். வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் பார்ப்பீங்க. நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம், உடல் நலம், ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். அதே போல வண்டியில போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பணம் தேவையில்லாம இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ மற்றவங்கிட்ட கொடுக்குறது ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேங்களா? இந்த காலகட்டத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் அங்க தட்சிணாமூர்த்தி இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட மனம் உருகி பிரார்த்தனை செஞ்சு சகல காரியம் வெற்றி அடையும் பிரார்த்தனை பண்ணுங்க, கண்டிப்பா நல்லது நடக்கும். அடுத்து மகர ராசி. உங்களுக்கு 7ஆம் இடம் குரு இவர். இதனுடைய பலன் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு அப்படின்னா, முதல்ல திருமணம் தடை இருக்கும், திருமணம் நடக்கும். கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் சால்வை, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும். வியாபாரத்துல இந்த கூட்டாளி மூலியமா லாபம் கிடைக்கக்கூடிய நேரம் இது. அதே போல தொழில் விரிவு நிறைய இருக்கும், நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்க. நீங்க கவனமா இருக்க வேண்டியது, யாருக்கிட்ட ஈகோ பார்க்காதீங்க, சைலண்டா இருங்க. ஓகேங்களா? திருமண தடை நீங்கன்றது ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த ராசி சேர்ந்தவங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் சாப்பாடு எடுத்துக்கோங்க, சாப்பாடு எடுத்து சனிக்கிழமையான காக்காவுக்கு சாப்பாடு கொடுங்க, அது மெயின் நீங்க செய்ய வேண்டியது. அதே போல சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு போய் தரிசனம் பண்ணி கும்பிட்டுட்டு வாங்க, பெரிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் கும்பராசி. உங்களுக்கு இது 6ஆம் இடம் குரு. இதோடைய பலன் உங்களுக்கு என்ன கொடுக்க போறாரு அப்படின்னா, எதிரிகள் யாரா இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியா வெல்லுவீங்க. கடன் இருந்தா கடன் தீரும், வெளிநாடு வேலைகள் வேணும்னா கிடைக்கும், போட்டி இந்த தேர்வுகள் இதெல்லாம் எல்லாத்திலும் ஜெயிப்பீங்க. ஓகேங்களா? நீங்க கவனமா இருக்க வேண்டியது, உடல் நலத்துல கவனம் ரொம்ப அதிகமா இருக்கணும். அதே போல் ஃபுட் ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, இது ரொம்ப அவசியம். இந்த காலகட்டத்தில் காக்காவுக்கு டெய்லி சாப்பாடு கொடுக்கறது, சனிக்கிழமை சிவன் கோவிலுக்கு போய் சனி பகவானை தரிசனம் செய்யறது மிகப்பெரிய பலனை உங்களுக்கு கொடுக்கும். அடுத்து மீனராசி. இந்த மீனராசிக்கு இது 5ஆம் இடம் குரு. அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னா, முதல்ல குழந்தை வாக்கியம் கொடுப்பாரு, கல்வியில வெற்றி கொடுப்பாரு, காதல்ல திருமணம் செய்ய வைப்பாரு, தொழில உயர்வு கொடுப்பாரு, இந்த சொத்து வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைய கொடுப்பாரு. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது ஆடம்பரம். ஓகேங்களா? இந்த அதை அப்படியே விட்டுருங்க, ஆடம்பர செலவை விட்டுருங்க. அதே போல நிறைய வெற்றிகள் வரும், அதை பெருமையா எடுத்துக்க ஜாக்கிரதையா இருக்கணும். மீன ராசிக்கு இது ஒரு கோல்டன் பீரியட், மிஸ் பண்ணிடாது. இந்த காலகட்டத்துல நிறைய ஜீவ சமாதிகளுக்கு போய் வழிபாடு செய்வது மிகப்பெரிய பலன் உங்களுக்கு கொடுக்கும். ஓகேங்களா? ரைட். இப்ப 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் வரக்கூடிய விஷயத்த சொல்லிட்டேன். ஓவராலா இந்த குரு பெயர்ச்சியில இந்த லக்கு கொடுக்கக்கூடிய ராசிகள்
யாரும் பார்த்தீங்கன்னா கடகம், கன்னி, மீனம், மகரம், மிதுனம். ஓகேங்களா? பொதுவா இந்த 12 ராசிக்காரர்களும் அவங்களுடைய வாழ்க்கைய சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த காலகட்டத்துல செய்யக்கூடிய பொதுவான பரிகாரங்கள் என்னன்னா, வியாழக்கிழமை முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுங்க. வியாழக்கிழமை குரு வழிபாடு செய்யுங்க. இந்த கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அது நிறைய தானம் பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. குருவுடைய காயத்ரி ஜபம் சொல்லுங்க. ஜீவசமாதிகளுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. இது எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நன்மை கொடுக்கறதுக்கு உண்டான வழியை கொடுக்கும். நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.